ஆரம்பிச்சது வந்து நான் ஹீரோனா நான் வந்து லீடிங் மேன். ஆனா அதுலயும் ஒரு காமெடி இருக்கும். எஸ், கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து இப்ப சண்டை போட்டு இது பண்ண அந்த மாதிரிலாம் இல்ல சார். யூ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு எஸ் தட். எஸ் நான் இல்ல வந்து மேபி 2 வருஷத்துக்கு கழிச்சு சந்தானம் திருப்பி அந்த ஜோன்ல போயிட்டு நான் வந்து இல்ல சார், அதுக்கு இருக்காங்க. அது சார் நான் வந்து ஜிம் கேரி, ஆடம் சாண்ட்லர், ஸோ இவங்க ஃபிலிம்ஸ்லாம் நான் பார்ப்பேன். ஆமா. ஸோ அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அ குட், நல்ல ஒரு ஒரு காமெடி மூவி இருக்கும். அதில் தேவையான அளவு ஒரு ஹீரோயிசம் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், நல்லா இருக்கும் அது. அந்த ஜானருக்குள்ள இங்கே யாருமே பண்ணலை. ஸோ நான் ஜஸ்ட் அதை தான் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணேன் சார். அந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது அந்த ட்ராக் எடுத்தேன். மற்றபடி ஆக்ஷன்லாம் நமக்கு செட் ஆகுது. இல்லை, அது வேண்டாம் சார், அதுக்கு இருக்காங்க சார், ஹீரோஸ் இருக்காங்க. இல்ல எனக்கு என்ன ஞாபகம்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களை நேருக்கு நேர் பார்த்தது வந்து ஜிஆர்டி கிராண்ட் இதே ஹோட்டலோட ஜிம்ல. ஓ ஓகே. திஸ் மஸ்ட் பி ஐ திங்க் 15 years ago நினைக்கிறேன். ஓகே. நீங்க வந்து ஐ திங்க் யூ ஹேவ் a physical trainer and you're doing எஸ் 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 அப்ப நான் இங்க மெம்பர்ஷிப் எடுத்துட்டு you're doing எஸ் 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 ட்ரைனிங் நினைக்கிறேன். சோ எனக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்தது. இவர் வந்து பாடி பில்ட் பண்றாரு அப்படின்ட்டு. நாட் ஆஃப் கோர்ஸ் எவ்ரிபடி கேன் பில்ட் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. பட் யூஸ்வலா வந்து ஒரு மென்டலா ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஹீரோஸ் தான் வந்து இதை பம்ப்லாம் பண்ணிட்டு பாடி பில்ட் பண்ணுங்க. அப்பயே நீங்க ஒரு பிளான் வச்சு தான் பண்ணீங்களா, சும்மா ஹெல்த்துக்காக பண்ணீங்களா? இல்ல, அப்போ ஆர்யாவோட நான் பண்ணும்போது இந்த ஜிம் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிருச்சு சார். பாஸ்ங்கிற பாஸ்கரன் பண்ணும்போதே எவ்ரிடே ஹி டுக் மீ சைக்கிளிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் கூப்பிட்டு போயிடுவான். ஹெல்த் கான்சியஸ் அவன் தான் எனக்கு கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிட் போட்டுட்டு தான் இருந்தேன். அவன் பாஸ்கரன் தான் எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணான். அதுலேருந்து நான் விட்டதுக்கப்புறம் அப்பப்போ ஜிம்முக்கு வருவேன், கொஞ்சம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு காமெடி நடக்கும்போது ரொம்ப 3 கால் ஷீட்லாம் ஷூட் இருக்கும். மார்னிங் டு ஆஃப்டர்நூன், ஆஃப்டர்நூன் டு ஈவினிங், ஈவினிங் டு நைட், மிட் நைட் இருக்கும். ரைட். ஸோ அதனால் நான் எப்போ கேப் இருக்கோ கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ் ஆகுறதே வந்து பண்ணுறது. இப்போது இதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின் என்னென்னா, இப்போ நீங்கள் லொல்லு சபா வந்து ஒரு பொசிஷன் கொடுக்குது. பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஆக்டிங் கமெடியன்னா பர் டே சார்ஜில் எஸ் எஸ் ஆரம்பத்தில். இப்போ உங்களுக்கு ப்ராபப்ளி பர் ஃபில்ம் ஒரு இது. பட் ஆரம்பத்தில் வந்து இட்ஸ் அ பர் டே சார்ஜ். இப்போ பர் டே சார்ஜை வச்சு நீங்கள் ஒரு லெட்ஸே ஒரு 5 வருஷம் காமெடியாக நடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், you can earn a lot of money. Actually you can earn more money than நிறைய ஹீரோ சம்பாதிக்கிறதோட நீங்கள் சம்பாதிக்கலாம். Because it's per day. ஒரு நாளைக்கு 5 லட்சம் 10 லட்சம்னா that is a lot of money. Is money a motivator for சந்தானம்? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விஷயம் இருக்குது சார். சில பேருக்கு பணம் தான் சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு அவங்களுடைய பேரு புகழ் சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு எதுவுமே இல்லாமல் தனியாக அமைதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கும். சார் அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு என்னுடைய ஒர்க் வந்துட்டு நான் ரசித்து பண்ணணும், அதான் என்னோடய சந்தோஷம். எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஐ ஜஸ்ட் லைக் டு டூ. ஓகே, எனக்கு பிடிக்கணும். அன்றைக்கி போய் அந்த வேலை செஞ்சு முடிச்சு நைட்டு போய் வீட்டில் தூங்கினா அதை நினச்சி பார்த்தா நான் சந்தோஷப்படணும். காசுக்காக பண்ணேன் இல்லை ஏதோ ஒன்று வந்துச்சு பண்ணுறது என்னால் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் அதை நான் அப்படியே தள்ளிட்டு அவ்வளோ கோடிகள் அவ்வளோ காசுகள் வந்தாலும் இல்லை வேண்டாம், நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத நான் ஸ்டார்ட் அப் பண்ணி பண்ணது. கோடிகள் வந்தால் சந்தோஷம் வராதா? கோடிகள் மட்டுமே சந்தோஷம் தராதே சார். ஓகே, நீங்கள் காசு வச்சுருக்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை, பட் காசு வச்சிருக்கோம் நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்கல்ல. ஆனால் நிறைய பேர், ஆனால் எல்லாருமே எல்லாரும் இல்லை. அதே மாதிரி காசு இல்லாதவங்க சந்தோஷமாகவே இல்லையா? ஆமாம், இதை நம்ம சுற்றிட்டே போயிட்டுருக்கலாம். ஸோ அதனால் இட்ஸ் லைக் எல்லாமே நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்றதை, நம்ம எவ்வளோ காசு ஆடம்பரம் இருந்தாலும் நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படி தூங்குறீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட சந்தோஷம். ரைட். பட் டெக்னிக்கலி நீங்கள் வந்து ஒரு ஜிம் கேரி சொன்னீங்கல்ல, தேங்க்யூ ஃபார் மென்ஷனிங் பிகாஸ் ஹீஸ் ஒன் ஆஃப் மை காட்ஸ். ஐ ஜஸ்ட் லவ் ஜிம் கேரி. எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, அவர் வந்து ஒரு ஃபேஸ்க்கு அப்புறம் அவர் அப்படியே அவர் சீரியஸ் ஆக்டர் ஆக பார்த்து ஹி வெண்ட் ஆஃப் இன்டு ஒன்ஸ் ஓன். ஹி வாஸ் அ வெரி குட் ஆக்டர். பட் ஆனால் somehow அந்த படங்கள் ஒன்றுனா போயிட்டு இப்போ ஹிடன் கைண்ட் ஆஃப் அ திங். சந்தானம்க்கு அந்த ட்ராஜெக்டரியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? தட் இஸ் ஓகே மேபி ஒரு ஆஃப்டர் சம் இயர்ஸ் நம்மளுக்கு ஒரு சர்டன் வயசான அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸான கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை சார். இல்லவே இல்லை சீரியஸாக. ஆமாம் சார், எனக்கு அது வரவே வராது. நான் வராதுன்னு எப்படி தெரியும்? இப்போ ப்ராக்டிக்கலாகவே அது எனக்கு தெரியும்ல சார். இது வந்து நமக்கு செட் ஆகும். இப்போ ஒரு ஷர்ட்டுன்னு எடுத்து நம்ம போடுறோன்னா இது எனக்கு வேண்டாம் நம்ம சொல்லுவோம். அது ஈவன் டிசைனர் கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லைம்மா இது நமக்கு செட் ஆகாதுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா. அது மாதிரி சிலது நமக்கு வராதுன்றதுனா மீன்ஸ் எனக்கு அது உடன்பாடு இல்லை. இந்த சீரியஸ்னஸ் உடன்பாடு இல்லாதது வேற விஷயம், வராதுங்கிறது வேற இல்லை. வராதுன்னு தெரியல, பட் எனக்கு உடன்பாடு இல்லை அதில். ஆமாம், ஓகே. ஸோ வராதுன்னு கிடையாது, எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த உடன்பாடு இல்லைன்ற அந்த வார்த்தையை தான் நான் அப்படி உங்ககிட்ட தப்பாக வராதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் இருக்கணும் சார். பட் எனக்கு அது லைஃப் இல்லை நான் நினைக்கிறேன். ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்றதா லைஃப்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால் அதை நான் ஒன்று பண்ணி அதை மக்கள்கிட்டையும் காமிக்கணுன்றது எனக்குள்ள
உடன்பாடு இல்லை. இல்ல பட் நாளைக்கு வந்து இப்போ இப்போ வந்து யாருமே வந்து சூர்யா வந்து ஒரு ஹீரோவா பார்க்கல, தட் இஸ் சீரியஸ் ஆர்டிஸ்டா பார்க்கல. பட் ஏதோ வெற்றிமாறனுக்கு பட்டிருக்கு கண்ணா, ஓ இவர் வந்து நம்மளுக்கு சூட் ஆகுற அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாளைக்கு வந்து லெட்ஸ் சே ஒரு பெரிய டேரக்டர் வந்துட்டு நீங்க வந்து எனக்காக ஒரு சின்ன ரோல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்க திடீர்னு இஃப் யூ டிஸ்கவர் தட் பாருப்பா இது மட்டும் நம்ம நினைக்காத ஒண்ணு நமக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு, there's a chance no. பட் ஆனா அதனால என்ன சார் இருக்கு? எனக்கு இல்ல வந்து ஒரு ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கும்ல. அந்த ஒரு படத்தோட தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. எப்படி தெரியும்? ஆமா சார், நீங்க எவ்வளவு நேரம் அழுது நடிக்க முடியும்? ஒரு படம் நடிக்கலாம் அழுது, அதை நீங்க பார்ப்பாங்க. சிரிச்சு சிரிச்சு இவ்வளவு படம் நடிச்சிருக்கீங்கல்ல. சிரிக்கிறது ஓகே சார், ஏன்னா சிரிக்கிறது நீங்க வெரைட்டி காட்டலாம், சிரிக்கிறது நீங்க நிறைய விஷயங்கள் மாத்தலாம், சிரிக்கிறது நிறைய பண்ணலாம். சிவாஜி கணேசன் அழுகையில எவ்வளவு வெரைட்டி காட்டிருக்காரு. ஆமா, சிவாஜி சார் அழுகையில அவர் வெரைட்டி காமிச்சாரு. இஸ் a legend, ஓகேங்களா? அவர் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி 80% அவர் முடிச்சிட்டாரு. இருந்த 20% கமல் சார், விக்ரம் சார் இவங்க எல்லாம் வந்து முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் மேபி நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு படம் இல்லை மேபி என்ன வந்து பயங்கரமா காட்டலாம். ஐயோ பயங்கரமா நடிச்சிட்டாரு, அழுது பயங்கரமா எமோஷன் பண்ணிட்டாருன்னு அப்படியே காமிச்சு அது மாதிரி நிறைய படங்கள் பெரிய டேரக்டர்ஸோட வந்தா கூட என்னால போய் அதை நடிக்கவே முடியாது சார். அந்த காலில் கிளிசர்னை போட்டுட்டு போயிட்டு அழுது ஃபீல் பண்ணி அது தியேட்டர்ல பார்த்து ஜனங்கள்லாம் ஃபீல் பண்ணிட்டு அவங்கலாம் போறதே எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. இல்ல ஓகே, உங்களுக்கு ஒரு மாதிரி எனக்கு அது உங்க ஜோன் இல்ல. எஸ் சார், 2 hours வந்தாங்கன்னா தியேட்டர்ல என்னை பார்த்து சிரிக்கணும், என்ன இல்லை அந்த படத்தை பார்த்து சிரிக்கணும், ஜாலியா இருக்கணும், ரிலாக்ஸாக வீட்டுக்கு போகணும். அதுதான் நான் என்னுடைய ஃபேமிலி நான் எதிர்பார்க்கறது. நான் ஒரு எங்கே போகணுன்னாலும் ஒரு 2 மணி நேரம் இல்லை வாட் எவர் எங்கே போகணும், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும், சிரிக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்றதான். கஷ்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டத்தை பற்றி பேசுகிறதுக்கும் ஒரு நாளையில் எல்லா டைமும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சிரித்து சந்தோஷமாக பேசுறதுன்றது ரொம்ப ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது இன்றைக்கி உலகத்தில். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்களே சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் டிப்ரெஷனில் இருக்காங்க. தனியாக இருக்கிறவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க, குடும்பத்தோடு இருக்கிறவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க. அதுக்கு தான் மெடிசன்லாம் இருக்குது, அதுக்கு தான் வந்து யோகா இருக்குது, அதுக்கு தான் எக்ஸசைஸ், அதுக்கு தான் ஜிம் இருக்குது. ஸோ இதுதான் பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனைக்குள்ளேயே நான் மறுபடியும் போகணும் அப்படின்றத என்னுடைய. பட் இதுவே வந்து ரியல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சோகம் வருது, ஒரு டிப்ரெஷன் வருதுன்னா ஹவு டு யூ ஹேண்டில் இட்? நான் மேக்ஸிமம் அதுக்குள்ளே போகவே மாட்டேன் சார். ஏன்னா நான் எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எந்த ஒரு டிப்ரெஷன் எது வந்தாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் சொல்கிறதா நம்ம ஒன்றும் கொண்டுட்டு வரல, ஒன்றும் கொண்டுட்டு போக போகிறதும் இல்லை. இதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது மட்டும் எந்தன்றனால தான் பிரச்சனை. அது இல்லாமல் பார்த்துட்டா ஹாப்பி தானே சார்? ஆக்சுவலி அது கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இல்லை அது நீங்கள் ப்ராக்டிக்கல் கொண்டு வந்துட்டால் கரெக்டாக இருக்கும் சார். ஸோ நம்ம அது ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், ஐயோ எந்த அப்படின்ட்டு இருக்கும். பட் அது நீங்கள் ஒரு ஃபோன் வச்சிருக்கோம், என் ஃபோன் நம்ம கையில் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு டைம் விழுந்து உடஞ்சிருச்சு, தண்ணியில் விழுந்துருச்சுன்னு கொஞ்சம் நேரம் வருத்தம், அப்புறம் நியூ ஃபோன் வாங்கிடுவோம். ஆனால் அந்த வருத்தத்தை நீங்கள் எவ்வளோ நேரம் தாங்கிட்டு போக போகிறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்க்கும்போதெல்லாம் அந்த அது நம்ம கையில் இருக்கா இல்லை நம்ம பர்சனாலிட்டியில் இருக்கா? அது உங்கள் பர்சனாலிட்டியில் இருக்குது. அதை கை மீன்ஸ் அந்த தமிழ். No, what I mean is it's not up to us because நம்ம எப்படி பிஹேவ் பண்றோங்கிறது இட்ஸ் நாட் லைக் நம்ம கையில இருக்குங்கிறது. இட் லுக்ஸ் லைக் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ திஸ். அந்த மாதிரி இல்லை, சில பேருக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். இல்லை பர்சனாலிட்டின்றதை விட அது அவங்களுடைய மைண்டு தான் சார், மைண்ட் செட் தான் சார். நீங்கள் நினச்சா அந்த செகண்டை மறந்துட்டு ஓகே போச்சு நெக்ஸ்ட் புதுசுன்னு போகலாம். இல்லை நீங்கள் சாகிற வரைக்கும் நான் ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், வயசாகி நம்ம ஒரு பேரண்ட்டை கூட சொல்லலாம், அந்த ஃபோன் தண்ணியில் விழுந்தது பாரு. ஸோ ஏன்டா சாகும்போது அந்த ஃபோனை பற்றி பேசு. ஸோ இது வந்துட்டு உங்களுடைய மைண்ட் செட் தான் சார். ரைட்.